ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா சிப்பி காளான் கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த காளானை வச்சு நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு கிரேவி ரெடி பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஆல்ரெடி இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சோம்பு, தக்காளி எல்லாம் வதக்கி அதை ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்புறம் அதிலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கறி மசாலாலாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். காளானை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த காளானில் அதிகம் மண் இருக்காது. காளானையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த காளானிலேருந்து நிறையா தண்ணி விடும். நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிரேவியாக வேணும்னா அப்படியே கூட எடுத்துக்கலாம். எனக்கு குழம்பா வேணுங்கனால தேங்காய் கல்லை அரைச்சி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டேன். அப்புறம் இன்றைக்கி விறகடுப்புலேயே இட்லியும் சுட்டு ஆம்லெட்டும் போட்டு எடுத்தாச்சு.